தூத்துக்குடியில் பெய்து வரும் மழையால் தீபாவளி கொண்டாட முடியாமல் மக்கள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்போம். விஜயகாந்த், வணக்கம். தூத்துக்குடியில் எந்தெந்த பகுதியெல்லாம் மழை இருக்கு, எவ்வளவு நேரமா மழை இருக்கிறது? விஜயகாந்த், விவரங்கள். வணக்கம் சார். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையானது தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அநேகமான இடங்களில் மழைகள் தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாவே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அநேக இடங்களில், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர், கோயில்பட்டி, ஓட்டப்பிடாரம் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல ஒரு கனமழையானது அவ்வப்போது விட்டு விட்டு பெய்து வந்தது. இந்த நிலையில இன்னைக்கு தீபாவளி பண்டிகையானது கொண்டாடக்கூடிக்கிட்டு இருக்கிற நிலையில நேற்று இரவு முதலே இந்த தூத்துக்குடி மாநகர பகுதியில் பல்வேறு இடங்களில் மிதமான மற்றும் கனமழையானது பெய்தது. இதனால் மாநகரத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள தாழ்வான பகுதிகள், குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து பாளையங்கோட்டை திருநெல்வேலி செல்லக்கூடிய சாலை மற்றும் பல்வேறு தாழ்வான பகுதிகள் மழைநீர் அதிகமாக தேங்கியது. இதனால் பொதுமக்கள் நேற்று, அதாவது தீபாவளி பண்டிகைக்காக பொருட்கள் வாங்க அந்த பஜார்களில் கூட கூட்டம் குறைவாக காணப்பட்டது. மேலும் தீபாவளியை கொண்டாட முடியாத சூழ்நிலையும் சில பகுதியில் இருந்து வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மாநகர பகுதியில் தாழ்வான பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வானம் தற்போது மேகமூட்டத்துடனே காணப்பட்டு வருகிறது. இதனால் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதில் மக்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. விஜயகாந்த். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.